இன்னைக்கு நீ சூப்பரா இருக்கிறியே, கலக்கலா இருக்கிறியே. என்ன மச்சான், என்ன ஆச்சு? உனக்கு இருந்திருந்தாப்புல என்ன ஆச்சு? நல்லாத்தானே இருந்த, அதான பார்த்தேன். ஏன் இன்னைக்கு நீ கண்ணாடி போட்டு வரலையா? பையனை பார்த்து சூப்பரா இருக்கீங்க, கலக்கலா இருக்கீங்கன்னு சொன்னா எந்த அம்மி சல்லி பிரயோஜனக்கும் இல்லை. எலிபயலே, நீ என்ன என்ன கிண்டல் அடிக்கிறியா, நக்கல் செய்கிறியா? உண்மைதானே சொன்ன நானு. ஆமா, பூனை பயலே பையனை பார்த்து சொன்னா வேற என்ன சொல்லுவாங்க? அப்படின்னா இப்பதான் உனக்கு புரிஞ்சுதா? இப்போ நம்ம செய்திக்கு வா. செய்தித்தாளில் என்ன முக்கியமான செய்தி இருக்கு? 8 டிசம்பர் 2024 அன்று வந்த செய்தியை சொல்றேன். மாணவர்களால் தாக்கப்பட்டு +2 மாணவன் உயிரிழந்தான் என்று வந்திருக்கிறது. 14th டிசம்பர் 2024 அன்று வந்த செய்தி சொல்றேன். 9ஆம் வகுப்பு மாணவிகள் பள்ளி வகுப்பறையில் மது குடித்தார்கள் என்று வந்திருக்கிறது. இதை தவிர முக்கியமான பிரச்சனை இல்லையே. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா? அவனுக்கு 18th வயசு வரைக்கும் அவன் எதை வேணாலும் செஞ்சுக்கலாம். 7 சட்டம் சொல்லுது அப்படின்னு நினைத்து கொண்டு இதை செய்கிறார்கள். சமுதாயம் எப்படி போனா என்ன, சட்டம் தானே முக்கியம். நீ தப்பா சொல்ற. கொலை செய்தவர்களை அதிகபட்ச தண்டனையாக சிறார் சீர்திருத்த பள்ளியில் போடுவார்கள். காரணம், அவனுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக என்று கூறுவார்கள். இறந்தவனுக்கு என்ன சொல்வார்கள்? அப்படின்னா ஆசிரியர் மேல தப்புன்னு சொல்றியா? அவர்கள் ஒழுங்காக சொல்லி தந்திருந்தால் இந்த தப்பு நடக்காது என்று சொல்ல வரியா? ஏயா, பூனை ஆசிரியருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அவனை கண்டிச்சு தண்டனை தருவதற்கு? அவர்களுடைய அப்பா அம்மாவை தான் குறை சொல்லுவேன். அவர்கள்தான் அந்த மாணவர்களை கண்டித்து சரியான முறையில் வளர்த்திருக்க வேண்டும். இல்லையென்றால் இப்படித்தான் இருக்கும். அவங்களெல்லாம் வேலைக்கு போயிட்டு 9 மணிக்கு தான் வருவாங்க. எப்படித்தான் கண்டிப்பாங்க சொல்லு? அப்பதான் அவன் தூங்கிட்டு இருப்பேன். இப்படிப்பட்ட மாணவர்கள் தூங்க மாட்டார்கள். செல்லை ஷார்ட் செய்து கொண்டிருப்பார்கள். முழிச்சிட்டு தான் இருப்பன். பெற்றோர்கள் தன் மகன் மகள் பற்றி கண்டிப்பாக அவர்களுடைய நடத்தை பற்றி விசாரித்து கொண்டிருக்க வேண்டும். அவர்களுடைய நண்பர்களை பற்றி விசாரித்து கொண்டிருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை பற்றி அவர்களிடம் கூற வேண்டும். ஒழுக்கமாக இருக்க வேண்டும், நல்ல நடத்தையாக இருக்க வேண்டும் என்று கூற வேண்டும். அவர்களுடைய மதிப்பெண் எவ்வாறு எடுத்து உள்ளார்கள், அவர்களுடைய நடத்தை எவ்வாறு உள்ளது என்று ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவனுடைய ஒழுக்கத்தில் கவனம் செலுத்த முடியும். இல்லையென்றால் இது போல பிரச்சனைகள் உருவாகி அவனுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும்.